உகந்த நான் கதையாய் கூற திருமெறி மெரித்தல் மெய்தல் செந்திலான் தனக்கு முன்னோரே கரிமகமான கந்தி கணபதி காப்புதாமே சிவநாதனை மறுட்டி திருமாலிருகி மகிழ்ந்து சொல்ல கைதல் வடிவாய் பெண் மீசொண்டி சத்தியம் செய்து வரவழைத்த அப்படி ஐயன் பிறந்த கதை வெடிக்க யானி முகவன் காப்புதாமே தொந்தனி தோம் என்று சொல்லி தொந்தனி தோம் என்று சொல்லி கைலாய மலையிலே விட்டிருக்க 33 தேவர்கள் 48 அரசுமார்கள் சங்கத்தாரில் சமயத்தார்கள் வானவர்கள் தானவர்கள் இவர்கள் யாவரும் அமர்ந்திருக்கிற கைலாய மலையிலே சரி மூத்த மகனாகிய விநாயகப் பெருமான் என்ன செய்கின்றார்? மூத்த மகனாகிய விநாயகர் தாய் தந்தையருக்கு அப்படியே கற்பூர தீபம் காட்டியவாறு இருக்கின்றார். இளைய மகன் முருகபெருமான் என்ன செய்கின்றார்? ஏடியும் கிடைக்காத பாரிஜாத மலர்களை எடுத்து சிவனும் சக்திக்கும் அப்படியே பூமாறு சொல்லியிருக்கின்றார். தெய்வானி தேவர்கள் பகவானை வணங்கிக் கொண்டிருக்கேன். அப்படி விக்கிருக்கும் அந்த கைலாய மலையிலே தேவர்களும் இருக்கிறார்கள், அசுரர்களும் இருக்கின்றார்கள். சரி,
தேவர் மீது வராமை கண்டார்கள் அசுரர்கள். எதற்காக? நரைத்திரை பிடி முப்பு சாக்காலம் அணுகாமல் வாழ்பவர்கள் தேவர்கள். ஆமா, அசுரர்களுக்கு அவர்களை போல் வாழ வேண்டும் ஒரு சின்ன ஆசை நிச்சயமா இருக்கத்தான் செய்யும். ஆசை யாரத்தான் விட்டு வச்சு போட்டி இருக்கலாம், ஆனா பொறாமை மட்டும் வரக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆனால் அசுரர்கள் சொல்லுகின்றார்கள், அண்ணே தேவர்களை போல் நாமளும் வாழ வேண்டுமே, ஆனால் அவரிடத்தில் சென்ற ஆலோசனை கேட்க வேண்டுமே என்று அந்த அசுரர்கள் எங்கே வருகிறார் என்று வாருங்கள் என்று சொல்லி நலத்திற்கு என்ன குறை? ஒரு நாள் உங்களை நாங்க தேடி வர மாட்டோம். அதானே, நீங்கள் ஒரு நாள் சாக்கால் என்பது இல்லாமல் வாழ்கின்றீர்களே, உங்களை பல் வாழ வேண்டும் என எங்களுக்கு ஒரு சின்ன ஆசை. அம்மா, என்ன தெய்வாதி தேவர்களை போல் என்றைக்கும் இளமையாக தெய்வாதி தேவர்கள் என்றைக்கு இளமையாக வாழ்கிறோம் என்றால் சாக்காரம் இல்லாமல் வாழ்கின்றார்கள். நாங்கள் தெய்வ அமிர்தமானது சாப்பிட்டோம். அமிர்தம் தானே? ஆமா, அதான் கடையில கொடுக்கறாங்க. எந்த கடையில அமிர்தம் கிடைக்கும்? 12 மணிக்கு கடை திறக்கும், ஆனா 8 மணிக்கே கியூ இருக்கும். ஓ, அந்த கடையில பச்சை போடு கடை கிடையாது. இது 5வது கடலாகிய திருப்பார் கடலை சரி மாயவரின் துணையோடு சென்று அடைந்தோமையானால் அமிர்தம் பிறக்கும். அந்த அமிர்தத்தை சாப்பிட்டால் தான் என்றைக்கு இளமையாக வாழ முடியும். ஆமா, சரி நாங்கள் போய் மார்க்கலை கடையினால் அமிர்தம் இருக்குமா? அப்பா, தனி மரம் தோப்பாகுமா? ஆகாதில்ல. ஒரு கை தட்டினால் ஓசை வருமா? வராதில்ல. அமிர்தம் கிடைத்த வழக்கமுடையவர்கள் இந்த தெய்வாதி தேவர்கள். ஆமா, ஆகையினால் இந்த தெய்வாதி தேவர்களை துணைக்கு அழைத்து சென்று அமிர்தம் கிடையுங்கள். ஆகிட்டுமென்றே தேவர்கள் வசவில் திருப்பார் கடலே வந்து சரி பார்க்கடலை தாழியாக்கி மறுமலையை மத்தாக்கி வாசகியை கைதாக்கி பாத்திரம். ஆமா, இதை கடைவதற்கு மத்து வேண்டும் அல்லவா? ஆமா, மகேந்திரகிரிமலை மத்தாக சமைத்தார். சந்திரனை சில்லாக்கி சூரியனை அடையாக்கி வாசி என்ற பாம்பை கொண்டு வந்து கைராகவே சுற்றி சரி தேவர்கள் ஒருபுறத்திலே அசுரர்கள் மறுபுறத்திலே ஆமா இருதரத்தாரும் இழுத்து பிடித்து அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சரி மாயின் அருளால் அமிர்தம் பிறக்கின்றது. பிறக்கக்கூடிய அமிர்தமானது மூர்க்க குணமடைத்த இந்த அசுரர்கள் கையிலே கிடைக்கின்றது. அப்ப தேவர்களுக்கு இவங்க முறைப்படி பங்கு கொடுக்கணும். கொடுத்தானா? நல்லா கொடுத்தான். என்னது? நல்ல புளிய விளார வெட்டி வச்சுட்டு முட்டு வைக்கல நொறுங்க கொடுத்தான். ஆமா, அடியும் உதையும். ஆமா, இதை பார்த்தாங்க தெய்வாதி தேவர்கள் மாயவனை இணைக்கு முறையிடுகிறார்கள். சரி கண்ணனி மணிவண்ணனே
சரி மாயக்கண்ணன் தேவர்கள் மண்புலி வந்து காட்சி கொடுக்கின்றார். அப்பா தேவர்களே என்னைக்கு முறையிடுவதற்கு காரணம் என்ன? அப்பா நாங்களும் இந்த அசுரர்களும் சென்று திருப்பார் கடலை கடைந்து தெய்வ அமிர்தமானது பிறந்தது. சரி அந்த பிறந்த அமிர்தமானது மூர்க்க குணப்படைத்த இந்த அசுரர்கள் கையிலே கிடைத்து விட்டது. அப்படியே அசுரர்கள் கையில் இருக்கக்கூடிய தெய்வ அமிர்தத்தை எங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும். அப்பா தேவர்களே மந்திரத்துல ஒரு நாள் மாங்கற்கள் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. ஆமா நான் இது அகரமாக சென்று அமரத்தை மறுத்து உங்களுக்கு கொடுக்கின்றேன். ஆகட்டும். அப்படி என்று மாயவனாக வருமாள் இந்த அசுரனை மதி மயங்க வேண்டுமே. ஆனால் பொதுவா ஒரு ஆடவர் மயங்கணும்னு சொன்னா 2 வகைக்கு நிச்சயமா மயங்குவாங்க. என்னது 2 வகை? ஒன்று மது, இன்னொன்று மாது. மது என்று சொன்னால் மது என்றால் குடித்து வென்று போதை வருவது மது. மாது என்று சொன்னால் குடிக்காமலேயே போதை தருவது மாது அப்படின்னு பொண்ணு. ஆமா சிலவே மதுவுக்கு மயங்குவான், சிலவே பெண்ணுக்கு மயங்குவான், சிலவே 2க்கும் மயங்குவான், சிலவர் 2க்கும் மயங்க மாட்டான். ஆமா சிலவே பணத்துக்கு மயங்குவான்ப்பா. காசை பார்த்தா உனக்கு அமர்ந்தே படுத்துவான். எல்லாரும் இப்போ உள்ள காலத்துல எல்லா மக்களும் அப்படித்தான். பணம் இல்லாதவன் வாழவே முடியாது. காசு இல்லைன்னா அது உண்மைதான். பணத்தை கண்டாச்சுன்னா எல்லாரும் பயங்கத்தான் செய்வாங்க. ஆனா இந்த அசுரனுக்கு பெண்ணுனா ரொம்ப இஷ்டம். அப்படி என்று மாயவன் சரி 16 வயதிலேயே பருவம் அங்கேயாகவே சமைந்து அப்படி கடற்கரை ஓரமாக அன்னம் போல் அடியெடுத்து வருகின்றாள். பார்த்தான் அசுரர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அண்ணே என்ன அமிர்த்து கொஞ்சம் மறுத்து சாப்பிடலாம். என்னாச்சுடா? அது ஒரு பெண் வருகிறாள் பார்த்தா. ஆமா அதோ ஒரு பெண் வந்து கொண்டிருக்கின்றாள். அவள் நடையை பாரு, அவளுடைய உடையழக பாருடா. அவள் இடையிலேயே பாரு. அவ என்னதாண்டா பார்த்து வர்றா? இல்லடா ஏன்னா நீ ஒசரத்துல இருக்க நான் பத்தியா? கொஞ்சம் உயரமா இருக்கேன். கொஞ்சம் பெட்டியில வச்சிருக்கு பாத்தியா? ஆமா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையும் போட்டு உசரமா இருக்க. ஆமா அதனால அவ ஒன்னதாண்டா பாத்துட்டு வர்றா. கீழ வர்றது ஒரு பொண்ணு தானே. ஆமா இங்க ஒரு பக்கத்துல வரட்டும். சரி பக்கத்துல வந்த மாய கண்ணை அப்பா அசுரர்களே தேவர்களே இருதரத்துல ஏன் சண்டை போடுறீங்க? அம்மா திருப்பார் கடல்ல சென்று தெய்வ அமிர்தமானது பிறந்தது. அமிர்தத்தை பங்கு வைத்து சாப்பிடக்கூடியதுல எங்களுக்கு பங்கு சண்டை. சண்டையா? ஆமா அப்பா உங்களுக்கு சண்டை என்பதே வேண்டாம். அமிர்தத்தை என்னிடத்துல தாருங்கள், பாரபட்சம் என்று முக வைத்துக் கொடுக்கின்றேன். அடே தம்பி என்னடா? ஒரு பெண்ணானவள் வந்தால் நம்மிடத்தில் அமிர்தத்தை கொடுங்கள், பங்கு வைத்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றாள். ஆமா இந்த பெண்ணை நாம் நம்பலாமடா? நம்ப கூடாது. எதனால? ஏன் நம்ப கூடாது? மூதாதையர்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க ஏற்கனவே. என்ன சொல்லி இருக்காங்க? ஆற்றையும் பெருங்காற்றையும் நம்பலாம், ஆழகால விஷத்தை நம்பலாம். கோலமாமதி யானையை நம்பலாம், கொல்லும் வேங்கை புலியையும் நம்பலாம். தூதரை நம்பலாம், கள்ள வீடர் மரவரை நம்பலாம். சேலகிட்டே மாதிரியை நம்பினார் தெருவலில் நின்று அதிகனத்தாலும் ஓடுவார் அன்றே. சேலை கட்டுற பெண்ணத்தான நம்ப கூடாது. அப்படின்னா சுடிதார் போட்ட பெண்ணை நம்பலாமா? சேலை இல்ல, சேல் என்றால் விழி. அப்பா சேல் சேல் அகற்றிய மாதர் அப்படின்னா சேல் என்றால் ஒரு மனிதனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணு. சரி அந்த விழி. இந்த விழியினால் செய்யக்கூடிய சின்ன வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாம் இருக்காது. அப்படி சும்மா பார்த்துட்டே இருந்த மாதிரி இருப்பான். லைட்டா கண்ணை வச்சு அழகா ஒரு தட்டுத்தான் தட்டுவான். மேலே வைத்து கீழே மேல ஒரு தட்டு, அவ்வளவுதான். அப்படி விட்ட பெண்ணை நம்பாது. ஆமா ஆனா இந்த பெண்ணை நம்பலாம். இந்த பெண்ணை பார்த்தா நல்ல குடும்ப குத்து வழக்கு போல தெரியுது. அமரத்தை வாங்கிய மாயக்கண்ணை சரி தேவர்கள் வரிசையிலே அமரத்தை பங்கிட்டு கொடுத்து வருகின்றான். இதை பார்த்த அசுரர்கள் தேவர் மீது படையெடுத்தார்கள். எங்களிடமாக எங்கே இருக்கிறடா, படி மட்டுமே எங்களிடம் வந்து கொடுத்திரடா, படி மட்டுமே எங்களிடம் வந்து கொடுத்திரடா. சரி தெய்வாதி தேவர்கள் மாயவனிக்கு முறையிட்டார்கள். அந்த மாயக்கண்ணல்
அவர் கையிலே சுழன்று கொண்டு வருகிறதே சுதர்சனம் என்று சொல்லக்கூடிய சக்கராயுதம். அந்த சக்கராயுதத்தை கண்டு பாதாள நாட்டிலே அசுர கூட்டத்திலே ஆண் வர்க்கத்தை அழிக்கும்படி எண்ணுகின்றார். அதிலே சாத்மி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிக்கையானவள் சக்கராயுதம் பாதாள உலகத்திலே சென்றது. சரி, ஆண் வர்க்கத்தை அழித்துக் கொண்டே வருகின்றது. சரி, அந்த நேரத்திலே மாயி சித்திரவீரின் பெண்ணானவே சக்கராயத்தை பார்த்தவுடனே அறிவோ நமோ நாராயணா என்று கைகொப்பினார். நினைக்கிறது சக்கராயுதம் கண்ணன் நாமத்தை சொல்ல வேண்டுமையானால் இவள் கண்ணனுடைய பக்தியாகத்தான் இருக்க வேண்டும். நிச்சயமா அவளுக்கு மட்டும் காட்சி கொடுத்து மறைந்தது சக்கராயுதம். சரி, நினைக்கின்றாள் ராட்சசரி பெண்ணானவே. என்ன நினைக்கின்றாள்? அழிந்து போன பாதாளத்தை மீண்டும் ஒருவரை கம்பீரமாக அரசாட்சி செய்ய வேண்டுமே. ஆனால் அரும்பொரு தவத்தை செய்தாவது ஆண் குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று அழகாக தவம் செய்கின்றாய். சரி, சரி, தவத்தை மகிமை அறிந்த பகவான் பெண்ணினுடைய முன்பே வந்து காட்சி கொடுக்கின்றார். அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார், என்ன அம்மா பெண்மணி, என்ன என்னை நோக்கி தவம் இருக்கின்றாயே, என்ன காரணம்? அப்பா, மாயவருடைய சக்கராயுதத்தால் இந்த பாதாள உலகமே அழிந்து போய்விட்டது. அதற்காக அழிந்து போன பாதாளத்தை மறுபடியும் ஆட்சி செய்ய வேண்டுமையானால் எனக்கு ஒரு ஆண் குழந்தைக்கு அருள் புரிய வேண்டும் சுவாமி. அதற்காகத்தான் உங்களை நினைத்து நான் தவம் இருந்தேன். ஆண் குழந்தைக்கு வர வேண்டும் என்று கேட்கிறாய் அம்மா. ஆதவனை பார்த்தாயா? ஆமா. அங்கு பாதி இங்கு பாதி அடைந்தும் அடையாமலும் இருக்கின்றார். ஆகையினால் இந்த நேரத்தில் உனக்கு குழந்தைக்கு வரத்தை கொடுத்தேனே, ஆனால் சரி, அந்த குழந்தையினால் உனக்கு பெருமையே இருக்காது. அப்படியானால் இன்று போய் நாளை வா. பகவானே, என்ன தவம் இருந்தது நல்ல நேரம் கெட்ட நேரம் எது என்று நினைத்து தவம் இருக்கவில்லை. இல்லை, எனக்கு வரம் கொடுத்தால் இப்பொழுதே வரம் கொடுங்கள். இல்லை என்றால் சிவபெருமா கெடுவான் கேடு நினைப்பான் கெட்டவன் அவரவரை கெட்டு போய் விடுவார்கள். ஆமா, யார் கிட்ட நமக்கு என்ன, கேட்பதை கொடுப்பது நம்முடைய கடமை. ஆமா, அப்படி என்று ஆண் குழந்தைக்கு வரத்தை தந்தேன் என்று மறைந்தார் பகவான். சரி, அந்த ராஜஸ்ரீ பெண்ணானவே ரிஷியப்பம் ராத்தக்காதி என்று சொல்வதற்கிணங்க இரவோடு இரவாக அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றார். அடேங்கப்பா, பொதுவாக ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டுமே, ஆனால் 10 மாதம் சுமக்கணும். நிச்சயமா சுமந்தாதான் குழந்தை பெற்றெடுக்க முடியும். அம்மா ஒரு இரவுக்குள் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். சரி, தாதிமார்கள் ஒன்று கூடினார்கள். சரி, மதனி, என்ன, என் சின்னம்மா பெரியம்மா, என்ன, ராட்சஸ்ரீ அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அது எப்படி? ஆமடி, நேத்து வரைக்கும் சும்மா தானே இருந்தாங்க அந்த அம்மா. அதானே, ஒரு இரவுக்குள் ஒரு குழந்தையா? குழந்தை பார்க்க போக வேண்டும். எல்லாரும் போலாம். சும்மா போனா நல்லா இருக்காது. ஆமா, ஏதாவது வாங்கி வச்சிருக்கிறியா? நான் ஒரு அரை கிரானுக்கு போல ஒரு மோதிரம் எடுத்து வச்சிருக்கேன்டி. இப்ப அந்த அரை கிரானுக்கு பெரிய விஷயம் தான். ஆமா, ஏன்னா வேலை அப்படி இருக்கு பாத்தீங்களா, போயிட்டே இருக்கு பாத்தீங்களா. ஆமா, சும்மாவும் போக முடியாது. 4 பேரும் குறை சொல்லுவாங்க. அதனால என்னால முடிஞ்சது ஒரு அரை கிரானுக்கு போல ஒரு மோதிரம் எடுத்து வச்சிருக்கேன். போதும். நீ என்ன வாங்கி வச்சிருக்க? சும்மா மழையில வெளியிறங்க முடியல. ஆமா, அதனால நான் சும்மா வந்திருக்கேன். குழந்தை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன். ஆமா, நீ என்னடி வாங்கி வச்சிருக்க? அது பெரிய ரேட் இல்ல, விலை இல்ல, யாரால வாங்க முடியும்?
நான் வாங்கிட்டு வருவேன், மழை ஆனதுனால வாங்கிட்டு வரேன். அவளால முடிஞ்சது. அடியே நீ என்ன வாங்கி வச்சிருக்க? நீயும் அப்படியா? பார்க்கடி போகலாம். சரி. அப்படி என்னை குழந்தையை பார்ப்பதற்காக வருகின்றார்கள். சரி. தாதிமார்கள் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். அப்படி குழந்தை இடத்தை வாலிட்டு சீராட்டி ஆமா தங்க தொட்டிலிட்டு அழகாக தாளாட்டுகின்றாய். எப்படி? சின்னஞ்சிறை தேன்மாலே செம்பவளவாய் மாலே ஆரிரோ ஆராரோ ஆரிரோ சின்னஞ்சிறை தேன்மாலே செம்பவளவாய் மாலே சின்னஞ்சிறை தேன்மாலே செம்பவளவாய் மாலே ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. அழகுடா, அழகு. சந்திரகை சூரியனே தவத்தினாய் தவழ்ந்ததன்றோ ஆரிரோ ஆராரோ ஆரிரோ ஆராரோ. என் கண்ணுல செல்லம்ல தூங்கிடா முடிக்கிற முடியப்பா. ஏமைனி, என்ன? குழந்தை தூங்கிட்டானா பாரு. ஐயோ, இந்த மழைக்கு தூங்கிட்டாமை நீ. தூங்கிட்டானா? ஆமா. எல்லாரும் குழந்தையை பார்க்க வந்திருக்கீங்க. சரி. ஒரு வாழ்த்து சொல் பார்ப்போம். 16 வெற்றி பெறு வாழ்வு வாழட்டும். ஏன் ஒண்ணு பத்த வாழ முடியாதா? 16 குழந்தைகள் அல்ல, செல்வங்கள். 16 வகையான செல்வங்கள். ஆமா. ஒரு மனிதனுக்கு என்னென்ன செல்வங்கள் தேவையோ சரி. எல்லாம் பெற்று பெரு வாழ் வாழட்டும். ஆமா குழந்தை பிறந்து இன்னைக்கு 28 நாள் ஆகிறது. ஆமா. சரி. 28 கட்டி ஒரு பெயர் என்று சொல்லுவேன். அடேங்கப்பா. 28 கட்டி என்ன தெரியுமா? என்ன? நூல் கட்டு விழான்னு ஏன்னா சொல்லுவாங்க. நம்ம இடத்துல எல்லாம் நூல் கட்டு ஃபங்க்ஷன் ஒண்ணு வைப்பாங்க 28 ஆமா. அன்னைக்கு. ஆமா. ஆமா. நல்ல வசதி. பிள்ளை பணி ஆமா. அணியக்கூடிய நாள். நல்ல வசதி உள்ளவங்க தங்கத்தால அரைஞ்சா கொடி போடுவாங்க. சரி. அதை விட கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்க வெள்ளியால அரைஞ்சா கொடி போடுவாங்க. அதை விட வயசு அதை விட ரொம்ப கொஞ்சம் பாவப்பட்டவங்க என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? நம்ம மணவளக்குறிச்சியில ஏதாவது ஒரு ஸ்டேஷனரி ஸ்டோரை பார்த்து ஆ? நல்ல 2 மணத்துல நல்ல கருத்த கயரை பார்ப்பாங்க. ஓஹோ. கயரை பார்த்து குழந்தைக்கு இடுப்பு சைஸுக்கு ஏற்ற ஒரு அழகாட்டு கட்டி போட்டுருவாங்க. நீ இப்படி கயிறு வாங்க போவான்னு தெரிஞ்சுதான் மழையினால எல்லாரும் 7 மணிக்கு கடையை பூட்டிட்டாங்க. அப்படி வாய்ப்பே இல்லை. ஆடிமணி அலங்காரம் சூட்டுவது மட்டுமல்லாமல் சரி. ஒரு பெயர் என்று சூட்ட வேண்டும். ஆமா அப்படின்னா பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை. ஆமா பகவானுடைய அருளால் கிடைத்த குழந்தை. சரிதான். பத்மாசனாக வல்லரக்கன் என்று பெயரிட்டார்கள். பெயர் அழகு இன்பம் பிடி மூப்பு சாக்காடு இவை யாரும் கருவில் அமைந்தவரே வல்லரக்கன் என்று சொல்லி அழகாகவே பெயர் சூட்டப்படுகின்றது. சரி. எல்லாரும் பத்மாசனாக வல்லரக்கன் கூப்பிடணும் ரொம்ப கஷ்டம். ஆமா, பேரு ரொம்ப நீளமா இருக்குல்ல. வல்லரக்கன். ஆமா. இப்படி அழகான பேரிட்டு சரி. அழும் ஒரு நல்ல மேனியுமாய் பொழுது ஒரு நல்ல வண்ணமுமாய் வளரி பிரியல சந்திரனை போல் சந்திரனை போல வளர்த்தி பாராய் அந்த தாயாரோ வளரும் பிறை நல்ல சந்திரனை போல சந்திரனை போல் வளர்ந்து வர நந்த பாலகரோ ஜாதியர்கள் தாலாட்டு பாடிடுவார் பாணி வந்து முத்தம் கொடுத்திடுவார் கத்தினடை வயல் வழியிலே கணனே பாலகனே வளர்த்தி வாராய் ஓ, ஓ.
அடைகிறான். 7 வயது அடைந்தவுடனே குழந்தையினுடைய கல்வி கண்ணை திறக்க வேண்டும். 7 வயதிலே எழுத்தோத வைக்க வேண்டுமே என்று மகனே வல்லரக்கா, அம்மா இன்றிலிருந்து நீ குருகுலத்துக்கு போக வேண்டும். குருகுலத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை எல்லாம் படிக்க வேண்டுமடா. ஆகட்டும் அம்மா. தாயிடத்திலே விடைபெற்ற வல்லரக்கள் கல்விச்சாலை வருகின்றார். 4 வேதங்கள், 6 சாஸ்திரம், 18 புராணங்கள், சரி இப்படி பலவிதமான வித்தைகளாம் படித்து வரக்கூடிய நாளிலே சமயத்தில் அரக்கனுக்கு வயது 10 ஆகிறது. அப்படி இந்த 10 வயதுக்கு மேலாக ஆணையற்றம், குதிரையற்றம், வாழ்ச்சண்டை, குத்துச்சண்டை, இப்படிப்பட்ட வித்தையெல்லாம் படித்து ஒரு வருகின்றார். நாட்டை ஆள்வதற்கு என்னென்ன கலைகள் எல்லாம் தேவையோ அனைத்தையும் கத்து வருகின்றான் இந்த வல்லரக்கன். பொழுது அரக்கனுக்கு வயது 18. அதோட அவனுடைய குடி கெட்டு. ஏன்னா அந்த வயது அப்படி. ஆமா. எப்ப வாங்குறான், ஏன் வாங்குறான், எங்க போறான், அவனுக்கே தெரியல. எல்லா இடத்துல வாங்கக்கூடிய வயசு அதுதான், கொடுக்கக்கூடிய வயசு அதுதான். 18 வயசு. பள்ளிக்கூடம் போவது நிறுத்தினால் பார்த்தாள் தாயானவள். என்ன மகனே வல்லரக்கா, அம்மா காடைங்க என்ன ஏண்டா பள்ளிக்கூடம் போகல? எனக்கு பள்ளிக்கூடம் போறதுக்கு பிடிக்கலம்மா. பிடிக்கலையா? எங்க பார்த்தாலும் என்னுடைய கண்ணுக்கு கலர் கலரா தெரியுது. ஏன் மோனி ஒரு கண்ணுல கோளாறு வந்துட்டோ? ஒரு கோளாறும் கிடையாது. அப்ப ஏன் கலர் கலரா தெரியுது? எனக்கு என்னன்னு தெரியலம்மா. பஸ் ஸ்டாண்டு பக்கம் என்ன வீட்டுல இருந்தாச்சுன்னா நல்லா தான் இருக்கேன். வெளியில பஸ் ஸ்டாண்டு, தெருக்கடைகள் அப்படி போனாதான் எனக்கு இந்த பிரச்சனை வருது. அப்ப உன்னை கீழ்பாக்கத்துக்கு அனுப்பிட வேண்டியதான். கீழ்பாக்கத்துக்கா? ஆமா, வயசு அப்படி இல்ல. ஆமா. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா ஒரு மாதிரி வருதுன்னா நான் அப்படியோ நினைச்சிட்டேன். சரி, உனக்கு இப்ப என்னத்தான் குறை வந்து விட்டது? எனக்கு இப்ப நேரங்காலமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன்னா சிறப்பா வாழ்வேன். அதுக்கு தான் இந்த சுத்துறியா? ஆமா. கல்யாணமா 18 தானே ஆகுது வயது. 18 கல்யாணமானால் 19 வயதில் குழந்தை, ஆமா, 20 வயதில் இளமை, 30 முதுமை, 40 நரை, 50 ஆட்டம், 60 ஆபீஸே பூட்டும். ஐயோ அம்மா, அதெல்லாம் இருக்கட்டு. அம்மாவுக்கு அப்ப உனக்கும் என்னுடைய அப்பாவுக்கு எத்தனை வயசுலமா கல்யாணம் ஆச்சு? அப்போ எல்லாம் பொம்மை கல்யாணம். பொம்மை கல்யாணம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ வயசு சொல்லம்மா. ஆமா. எனக்கு 15, கொப்பொரு 16. என்ன அப்பனுக்கு 16? வயது 16. ஓ, வயது 16. ஆமா. சரி, எனக்கு வயது இப்ப எத்தனாச்சு? 18. அப்ப உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வையம்மா. அப்படியே நான் ஒரு பெண்ணை பார்த்து வைத்திருக்கின்றேன். யாரும் அது? அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அரிமை மனம் முடித்து வைப்பேன், அரிமை மனம் முடித்து வைப்பேன். அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அத்தை மகள் ரத்தினத்தை, அருமை மானம் சுழித்து வைப்பேன், அருமை மானம் முடித்து வைப்பேன். மாமன் மகள் ரத்தினத்தை, உனக்கு மாலை மனம் சூட்டி வைப்பேன். பக்கத்து வீட்டு மல்லிகாவே, பக்கத்து வீட்டு மல்லிகாவே, பக்கத்து வீட்டு மல்லிகாவை, கல்யாணம் முடித்து வைப்பேன், கல்யாணம் முடித்து வைப்பேன். பக்கத்து வீட்டு மல்லிகாவை, பக்கத்து வீட்டு மல்லிகாவை, பக்கத்து வீட்டு மல்லிகாவை, கல்யாணம் முடித்து வைப்பேன், முடித்து வைப்பேன், முடித்து வைப்பேன். நம்ம அத்தை மகள ரத்தினம், ஆமா, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணை பிடிச்சிருக்கம்மா. ஆனா கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் கூட்டிட்டு வந்த உடனே நம்ம வீட்டு நிலையெல்லாம் பிடிக்க மாத்தோண்டிய வர்றோம். ஏன், என்னாச்சு? ஏன்னா அந்த பொண்ணு நல்ல குண்டு. ஆமா, நீ டீப்பு மாதிரி இருக்கியா? நான் டீப்பு மாதிரி இருக்கேன். அதனால அந்த பொண்ணு வேண்டாம்னு சொல்றியா? வேண்டாம், அது பின்னால நிறைய பிரச்சனை ஆயிரும். அப்படியா? ஆமா. மாமா மகன் ரஞ்சிதா எப்படி? மாமமாக ரஞ்சிதா ஒரு நாள் குளிக்க மாட்டான். அவ குளிக்க மாட்டான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் பக்கத்துல போச்சுலே தெரியும் பாத்தீங்களா? நீ எதுக்கு அவ பக்கத்துல போடுற? நாளை குளிக்கலைன்னா பெய்யுற மழையில தூக்கி விடு. இந்த மழையில நனைஞ்சிருவா. என்னமா அப்படித்தான் செய்யணும். அப்படியா? அந்த பொண்ணு வேண்டாமா? ஆகையினால அந்த பொண்ணை வேண்டாம். சின்ன மாமா பொண்ணு மல்லிகா. மல்லிகாவா? ஆமா. அந்த மல்லிகா என்ன செய்வானா, காலத்தை பள்ளி தேய்க்கிறாவளா என்னவோ தெரியல, செல்ல தேய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு. ஓஹோ. ஆகையினால எனக்கு அந்த பொண்ணை வேண்டாம்மா. வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். மேல தொங்கல் தெரு வட்டத்திலே கண்ணாடி மாமி. மாமி நல்லா தான் இருப்பா. மாமி கொண்டு இல்லப்பா, வேற மாமிக்கு மகன் நேசம். ஓ, மாமி நேசம். நேசம். ஓ, அந்த நேசத்தை எனக்கு சின்ன வயசுலயே தெரியும்மா. சின்ன வயசுல தெரியுமா? நாங்க 1ஆம் கிளாஸ்ல நானும் அந்த பிள்ளையும் 8 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சிருக்கோம். 1ஆம் கிளாஸ்ல. ஆமா. ஆத்தி.
ஏன்னா நீங்க எல்லாம் ஒரு வகுப்பு முடிச்சு பாஸ் பண்ணி அடுத்த கிளாஸுக்கு போயிருவீங்க அந்த வாத்தியாரை மறந்துட்டு. நாங்க அப்படி கிடையாது. கற்றுக் கொடுத்த வாத்தியார விசுவாசமா இருக்கணும்னு ஒரே வகுப்புல 8 வருஷமா படிச்சோம். அப்படியே ஆமா. அப்படி ஆகட்டும் என்று என்று தேசமுற்றாள் என்ற பெண்ணை வல்லரக்கனுக்கு திருமணத்தை முடித்து வைத்து சரி பாதாள உலகத்தை முடிச்சிட்டு வைக்கின்றாய். ஆட்சி பீடத்தில் வந்த இந்த வல்லரக்கனானவள் சரி எப்படி ஆட்சி செய்து வருகிறான் என்று மாறினேன். எப்படி வாரியலை சொல்ல உலகே வெல்லாம் உலகே அரக்கன் ஒரு குடைக்களை ஆட்சி செய்து வருகிறார். கொஞ்ச நாட்கள் ஈவு இறக்க நீதி நெறிகள் தான தர்மங்கள் பக்தி விசுவாசங்கள் இவை அனைத்தையும் செய்கின்றான். பிறகு கெடுமதை கண் தோன்றாது என்று சொல்லக்கூடிய வடமொழி கிழங்க அவன் ஆட்சியிலே தீவனை செய்வதற்கு ஆரம்பிக்கின்றான். முதலாவது பாதாள நாட்டிலே அவன் எப்படிப்பட்ட கொடுமைகள் செய்து வருகிறான் என்று வாரீங்க. எப்படி நாரியர்களை பிடித்தான் சரி போதாக்கை தேடி வைத்த திரவியங்களை வாரி வாரி தாசிக்கு கொடுக்கின்றார். அப்படி கணவனை கண்கண்ட தெய்வம் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் தனக்கு பெண்ணாக்கிறார். சரி அன்னம் என்று கேட்டு வந்தவரை அடித்து பாடும் சிறையிலே அடைத்தான். கேட்டு வந்தவரை பின்னே வர சொல்லி கொடுமைப்படுத்துகின்றார். இப்படி பஞ்சமா பாதங்கள்